நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர், அர்ச்சனா நல்லா இருக்கால? எல்லாம் நல்லா இருக்கு. நான் சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்கறேன், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனா டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? இதெல்லாம் பிரெக்னன்சி டெஸ்ட், பிளட் சுகர், HIV, இன்னும் நிறைய டெஸ்டுங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு சாயந்தரமே சோனோகிராஃபி பண்ணிருங்க. மத்த டெஸ்ட் எல்லாம் இதுல எழுதியிருக்கேன், அதையும் பண்ணி பாத்துருங்க. அப்புறம் நான் சில விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன். டாக்டர், நீங்க அம்மா நாம சேஃபா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் டாக்டர் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் செய்யலாம்ல? என்னாச்சு? இங்க பாருங்க அர்ச்சனா, நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன்ல, எப்ப எதுவா இருந்தாலும் சரி நாம ரிஸ்க பத்தி பேசி ஆகணும். இங்க பாருங்க, நீங்க டாக்டர், நாங்க முழுசா உங்களை தாங்க நம்பி இருக்கோம். உங்களை தான் கண்டிப்பா நம்பி ஆகணும். ஆனா இங்க பாருங்க, போன தடவை எங்க மருமகளுக்கு நடந்த மாதிரி இந்த தடவை நடக்காம பாத்துக்கோங்க. என்னாச்சு சம்பந்தியம்மா, ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டாம், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. எனக்கு என்ன பேசுறதுனே புரியல. என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நாங்க உங்களை ரொம்ப அதிகமா டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். நாங்க அப்புறமா வரோம் டாக்டர். இப்போ எங்க மருமகளை நாங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். அர்ச்சனா, வாமா போலாம். அம்மா, சம்பந்தியம்மா. அம்மா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அர்ச்சனா வா. அம்மா, அம்மா வா அர்ச்சனா. ஐம் சாரி டாக்டர். அம்மா ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. சாந்தி நில்லுமா. மன்னிச்சிடுங்க டாக்டர். அம்மா என்ன ஆச்சுமா? கார்த்திக், கண்டிப்பா நம்ம டாக்டரை மாத்தி ஆகணும். அர்ச்சனாவை இந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வரதுல எனக்கு இஷ்டமே இல்ல. சாந்தி, நீ கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் மெதுவா பேசு. இந்த டாக்டர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல டாக்டர். நிறைய பேர் டெலிவரிக்கு இவங்க கிட்ட தான் வராங்க. அனன்யா டெலிவரி டைம்ல கூட டாக்டர் எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஆமா சம்பந்தியம்மா, ராகுல் வயித்துல இருக்கும்போது சுகன்யா ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்ப கூட இவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. ராதிகா, அப்ப இருந்த நிலைமை வேற, அப்ப இருந்த காலம் வேற. போன வாட்டி அவங்க எந்த பொறுப்பையும் எடுத்துக்கல, இப்பவும் பிடி கொடுக்காமலே பேசுறாங்க. ஏதாவது கேட்டா இவ்வளவு பெரிய லிஸ்ட் எழுதி கையில கொடுத்துறாங்க, டெஸ்ட் எடுங்கறாங்க. அம்மா அவங்க பிரிகாஷனா இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு மெத்தட். எல்லா டெஸ்டும் செய்யறதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? எல்லாத்தையுமே சாப்பிடலாம்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில அர்ச்சனா எக்ஸசைஸ், யோகான்னு எல்லாம் செய்ய முடியுமா? அது வந்து ஆண்டி, பிரெக்னெண்டா இருக்கும்போது செய்ய வேண்டிய சில எக்ஸசைஸ்லாம் இருக்கு. வந்தனா, இங்க பாருமா, நாங்களும் குழந்தை பெத்தவங்க தான். உலகத்தையும் நான் பாத்திருக்கேன், எனக்கும் நல்லா தெரியும். இந்த நேரத்துல அர்ச்சனா நல்ல ஓய்வு எடுக்கணும். ஆமா, 3 மாசத்துக்கு ஓய்வு எடுத்தாகணும். ஆமாங்க அக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த டாக்டர் பேசுறது எதுவும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவங்களுக்கு பதிலா இன்னொரு டாக்டர் கிட்ட போறது நல்லது. சம்பந்தியம்மா, நான் உண்மையதான் சொல்றேன், இவங்க ரொம்ப நல்ல டாக்டர். இத பாருங்க ராதிகா, உங்களுக்கு இந்த டாக்டர் மேல நிறைய நம்பிக்கை இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. அர்ச்சனாவை இந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. நானே முடிவு பண்ணிக்கிறேன். என் மருமக எந்த டாக்டர் கிட்ட போகணும், என்ன செய்யணுங்கிறத பத்தி நானே முடிவு பண்ணிக்கிறேன். சரிங்க, அப்படியே ஆகட்டும். சரி, நாங்க கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். வரும். இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அர்ச்சனா, போலாமா? வரோம். பாத்து வாமா. என்னோட போன் டைரியில எல்லாரோட நம்பரும் இருக்கும்க்கா. முதல்ல மீனாக்காக்கு ஒரு போன் பண்ணி பேசிடலாம். அவங்க மருமகளோட டெலிவரி எங்க பார்த்தாங்கன்னு கேட்கலாம். அம்மா, இப்ப எதுக்காக புது டாக்டர் வேணும்ங்கறீங்க? நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் கார்த்திக். அர்ச்சனாவுக்காக இந்த வாட்டி கண்டிப்பா ஒரு நல்ல டாக்டர் நம்ம பார்த்தாக்கணும். ரொம்ப பொறுப்பா புத்திசாலியா இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் தான் வேணும். சாதாரண டாக்டர்லாம் ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு நான் உங்க கூட அங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு, இல்லைன்னா இதெல்லாம் தெரியாமலே போயிருக்கோம். அம்மா, டாக்டர் கொட்டாரி ரொம்ப பெரிய டாக்டர். அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தாமா. ஏன்டா விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க? உன்னையும் லட்சுமி பெத்த விடானா? நிறைய டெலிவரி நான் பாத்திருக்கேன். எது சரி எது சரியில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் கார்த்திக்.
நான் இப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன்னா அது அர்ச்சனாவோட நல்லதுக்காக தான் கார்த்திக். உலகத்துல இவங்க மட்டும்தான் டாக்டரா? இதை விட நல்ல டாக்டர்லாம் இருக்காங்க கார்த்திக். சம்பந்தியமா என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? அர்ச்சனா விஷயத்துல நானும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தானே நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் அவளோட அம்மா. அம்மா எனக்கு புரியுது. ஆன்ட்டி பாவம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. ம், அவங்களோட கோவம் போச்சுன்னா நீங்க சொல்றதா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்தாங்கம்மா. இத பாருமா ராதிகா, நீயே நல்லா யோசிச்சு பாரு. வந்து நான் பிரெக்னண்டா இருக்கும்போதும் நீயே இப்படிதானே சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசுப்படுத்துவ. இது சகஜம்தா. இந்த மாதிரி நேரத்துல மனசுல நிறைய சந்தேகங்கள் வருமா? எல்லாருக்கும் அப்படிதான் நடக்கும். அர்ச்சனா, அம்மாவோட கவலை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா டாக்டர் முன்னாடி அப்படி பேசியிருக்க கூடாது. அம்மா வேற அப்ப ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. நானும் பயந்துட்டேன். அவங்களை எப்படி சமாளிக்கிறது, என்ன சொன்னா அவங்க கேட்பாங்கன்னு தெரியல. கார்த்திக், அப்படியெல்லாம் இல்ல. அம்மா நினைக்கிறதும் சரிதான். எல்லாருக்கும் அவங்கவங்க விருப்பம்னு இருக்கும்ல. அம்மாவும் என் மேல இருக்கிற அக்கறையில தானே சொன்னாங்க. அதெல்லாம் சரி, ஆனா டாக்டர் மாறிட்டாங்கன்னா உனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காதுல்ல? ஆமா, இந்த டாக்டர் எனக்கு முன்னாடில இருந்தே தெரியும். இவங்க கிட்ட போனா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஆனா பரவாயில்ல கார்த்திக், புது டாக்டரும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. போக போக அவங்க கிட்டயும் எனக்கு பழகிடும். விஸ்வநாதனும் மத்தவங்களும் சீக்கிரம் வந்துருவாங்க. இன்னைக்கு மத்தியான சாப்பாடுக்கு வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னாங்க. இங்க அவங்களுக்கு பக்கத்துல ஏதோ வேலை இருக்கான். சொல்லுமா. அத வந்து மத்தியானத்துக்கு சாம்பார் செய்யவா? ம். என்னம்மா சுகன்யா, என்னாச்சு உனக்கு? ராகுலுக்கு நீங்க யாராவது பணம் கொடுத்திருந்தீங்களா? ம்ஹும். என்னாச்சு? என்னாச்சு? ராகுலோட பாக்கெட்ல இருந்து எனக்கு பணம் கிடைச்சதுங்க. சுகன்யா, நீ தான் கொடுத்திருப்ப. இல்லக்கா, நான் அவனுக்கு இவ்ளோ பணம் எல்லாம் என்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன். அவனுக்கு தேவையானதெல்லாம் நாமளே வாங்கி கொடுத்துறோம்ல. அதனால நான் அவனுக்கு பாக்கெட் மணி கூட கொடுக்கறது கிடையாது. ஆனா அவனோட பாக்கெட்ல 600 ரூபாய் பணம் இருந்ததுங்க. நான் என்னன்னு சொல்றது? ரொம்ப நாளாவே நான் எங்க பணம் வச்சாலும் அது காணாம போயிட்டு இருக்கு. பணம் எப்படி காணாம போகுதுன்னு எனக்கு புரியாமலே இருந்தது. ராகுல் பணத்தை எடுத்தான்னு சொல்றியா? முதல்ல நீங்க 2 பேரும் இத பத்தி ராகுல் கிட்ட கேளுங்க. அப்ப நான் அவனை கூப்பிடுறேன். ராகுல், ராகுல், என்னண்ணே? ராகுல், உன் பாக்கெட்ல பணம் இருந்ததா அம்மா சொல்றாங்க. இவ்ளோ பணம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது ராகுல்? ராகுல், வீட்ல இருந்து பணத்தை எடுத்தியாப்பா? உனக்கு ஏது ராகுல் அவ்வளவு பணம்? அப்பா, அந்த பணம் என்னோட ஃப்ரெண்டோடது. நாங்க ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கோம்ல, அதுக்காக ஸ்கிராப் புக் வாங்கணும். அதுக்காக தான் அந்த பணம். அப்புறம் ஸ்கிராப் புக், அதுக்கப்புறம் மேப்லாம் வாங்கணும்பா. அதனால என் ஃப்ரெண்ட் கொடுத்துருந்தான், அதுக்கு தான் அதை வச்சிருந்தேன். உனக்கு ஒருவேளை பணம் தேவைப்படுதுன்னு சொன்னா அதை எங்க கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அவங்கிட்ட ஏன் வாங்கின? அப்பா, இது ரொம்ப எமர்ஜென்சி, அதுவும் ப்ராஜெக்ட் வேறயா. அதனால தான் அம்மா கிட்ட வேற நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா 3 நாள் தொடர்ந்து லீவுல, அதனாலதான். சரி சரி ராகுல், இங்க பாரு, இனிமே நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்க கூடாது. இப்படி மத்தவங்க கிட்ட பணம் வாங்குறது நல்ல விஷயம் இல்ல, புரியுதா? சரி, போ உள்ள போ. சுகன்யா, எதுக்காக சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவன் நம்ம பையன், நம்ம கிட்ட கேட்காம எதுக்காக பணத்தை எடுக்க போறான்? நீங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ அத்தையாக போற. உண்மையாவாமா? அண்ணி பிரெக்னெண்டா இருக்காங்களா? அம்மா உடனே அங்க வந்து அண்ணிய கங்க்ராச்சுலேட் பண்ணி கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. பரவாயில்ல விடுங்கம்மா, நான் அன்னைக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்றேன். இல்லம்மா, நான் உங்களுக்கு அழகான கார்டு அப்புறம் பொக்கையும் அனுப்பி வைக்கிறேன். அம்மா, முதல்ல நீங்க மாம் கிட்ட பேசுங்க, பக்கத்துல தான் இருக்காங்க. குடு. வணக்கம் சம்பந்தியம்மா, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி ரமா. சரி, இங்க பாருங்க ரமா, உங்களுக்கு நல்ல டாக்டர் யாரையாவது தெரியுமா? அது வந்து அர்ச்சனாவுக்கு டெலிவரி பாக்குற டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டரா இருக்கணும். உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த மாதிரி நேரத்துல நல்ல டாக்டர் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம். ஒருத்தங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ரீத்து அகர்வால். லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. எங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே இருக்கு. நிறைய மினிஸ்டர்ஸ் அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. சம்பந்தியம்மா, ஷீ இஸ் தி பெஸ்ட். இதுல எந்தவித சந்தேகம் இல்லாம நீங்க அங்க போலாம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க ஒரு தடவை டாக்டர் கிட்ட பேசிடுங்க. முடிஞ்சா இன்னைக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ரமா. நான் உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி, நான் போனை வச்சிடுறேன். வணக்கம். கார்த்திக், அர்ச்சனா, நீங்க கேட்டீங்களா? இங்க பாருங்க, அவங்க பெரிய டாக்டரா, லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்காங்களா, ரீத்து அகர்வால். அர்ச்சனா, இன்னைக்கு நீ தயாராயிருமா? இன்னைக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு ரமா என்கிட்ட சொல்லிருக்காங்க. முதல்ல நல்ல டாக்டரா முடிவு பண்ணிட்டோம்னா கிருஷ்ண ஜெயந்தியை நல்லா கொண்டாடலாம். மனசுல எந்த கவலையும் இருக்காது. அர்ச்சனா, போலாமாமா? நல்ல வேளை இன்னைக்கே அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. இல்லனா 2 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அவங்க பெரிய டாக்டர், நம்ம நேரத்துக்கு போகணும்ல. நாங்க ரெடியா தான் இருக்கோமா. நான் போய் தண்ணி பாட்டில் கொண்டு வரேன். இல்லனா அந்த ஹாஸ்பிடல் தண்ணியை தான் குடிக்க வேண்டியிருக்கும். இத வந்துறேன். நான் வண்டியில கொஞ்சம் பழமும் எடுத்து வைக்கிறேன். மாணிக்கம், மாணிக்கம். அர்ச்சனா, உனக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் வேணும்னா அம்மா கிட்ட பேசுறேன். இல்ல கார்த்திக், வேண்டாம். நல்ல டாக்டரா தான் இருப்பாங்க. ஒரு தடவை போய் பார்க்கலாம். டாக்டர் எப்படி வேணா இருக்கட்டும் அர்ச்சனா, ஆனா உனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கணும். பரவாயில்ல கார்த்திக், போய் பார்த்தா தானே அவங்க எப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு தடவை போய் பார்க்கலாம். சரி. வணக்கம் தம்பி. வணக்கங்க. நீங்க யார பார்க்கணும்? நான் அம்மாவை பார்க்கணும். அம்மாவையா? யார் நீங்க? என்ன வேணும்? நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கம்மா. குமுதா தான் என்ன அனுப்புனா. நான் அவளுக்கு சித்தப்ப முறை வேணும். என்னோட பேரு முத்து. இது என்னோட பொண்ணு கிரிஜா. உங்களுக்கு வீட்டு வேலைங்க செய்ய ஆளுங்க வேணும்னு கேள்விப்பட்டோம். அதனாலதான் அவளை கூட்டிட்டு வந்தேன். ஆஹா, குமுதா முதலையா சொன்னாமா? கிரிஜா, வேலை செய்யறியாமா? வேலையெல்லாம் நல்லா பண்ணுவியாமா? வரலனாலும் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்கறேன். இந்தாங்க, இதான் என்னோட விலாசம். சரி சரி. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இவளை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். கார்த்திக், நம்ம நம்பரை இவருக்கு கொடுப்பா. சரி, இந்தாங்க. இதுல எல்லாரோட நம்பரும் இருக்கு. சரிங்கம்மா, அப்ப நான் வரேன். மாணிக்கம், கிரிஜாவுக்கு அவ ரூம் எங்கன்னு காட்டு. கொடு, இப்படி கொடு. கிரிஜா, போமா, போய் ஒரு ரூம்ல இரு. என்ன? போலாமா? வாமா, உள்ள வாமா. இப்ப நீ எதுவும் செய்ய வேண்டாம். சமையலறையை மட்டும் சுத்தம் செஞ்சா போதும். மத்த எல்லா வேலைகளையும் ஒவ்வொன்னா உனக்கு பொறுமையா சொல்லி தரேன். அதுக்கப்புறம் பாரு, உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. புரிஞ்சதுல்ல? என்னம்மா, சீக்கிரம் வா. வந்துட்டு தானே இருக்கு. ஐயோ ஆண்டவா, என்ன பொறுமை இந்த பொண்ணுங்களுக்கு. ஆஸ்பத்திரி ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரமா முதல்லயே சொன்னாங்க, இந்த ஆஸ்பத்திரி ரொம்ப நல்லா இருக்கும்னு. நீயே பாக்குறல்ல, அந்த கிளினிக்கும் இந்த ஆஸ்பத்திரிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாரு. எஸ் மிஸ்ஸஸ் அர்ச்சனா. நர்ஸ், இவங்கள டாக்டர் அகர்வாலோட கேபினுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா? எஸ் மேம். ஹலோ டாக்டர். டாக்டர், இவங்க தான் மிஸ்ஸஸ் அர்ச்சனா. ப்ளீஸ் கம். டாக்டர், ஐ எம் கார்த்திக் அண்ட் இவங்க தான் என்னோட அம்மா. வணக்கம் டாக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் சைல்டா? ஆமா, ஆனா அது ஆக்சுவலி டாக்டர், அர்ச்சனாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு.
ஓ இதுதான் அவங்க ரிப்போர்ட்ஸ். ஆ ஆ. இந்தாங்க. நர்ஸ், இவங்க டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐம் ஓகே. ஆனா அது வந்து எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கிறது இல்ல. நீங்க முதல்ல இந்த டெஸ்ட் எல்லாம் எடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் நீங்க எங்க லேப்ல தான் எடுக்கணும். ஒரு வாட்டி நீங்க சோனோகிராஃபி கூட செஞ்சு பார்க்கணும். சோனோகிராஃபி. டாக்டர், இந்த டெஸ்ட் எல்லாம் எதுக்காக எடுக்கணும்? ஃபார் ரெக்கார்ட். டாக்டர், இந்த வாட்டி எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல? முதல்ல எல்லா டெஸ்டோட ரிப்போர்ட்ஸும் வரட்டும் மேடம். அதுக்கப்புறம் தான் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும். ம். ஆனா ஒரு விஷயம் மேடம், ஒரு தடவை மிஸ்கரேஜ் ஆனாலே ரெண்டாவது தடவையும் மிஸ்கரேஜ் ஆக வாய்ப்பு இருக்கா? டாக்டர், ஏன் அப்படி? மிஸ்கரேஜ்க்கு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்க முழுமையா நாங்க ட்ரை பண்ணுவோம். நீங்க சாப்பாடு விஷயத்துல நார்மலா இருக்கலாம். வாக்கிங்க்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. நான் சில டேப்லெட்ஸும் இன்ஜெக்ஷனும் எழுதி தரேன். இன்ஜெக்ஷனை இப்பவே போட்டுக்கோங்க. அப்புறம் டேப்லெட்ஸை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டேப்லெட்ஸா? டேப்லெட்ஸை கண்டிப்பா எடுத்துக்கணும். இந்த மாதிரி நேரத்துல பாடி ரொம்ப வீக் ஆயிடும். அம்மாவும் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த நேரத்துல டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது அவசியம். ம். ரிலாக்ஸ்டா இருங்க. இது எல்லாமே விட்டமின் டேப்லெட்ஸ் தான். ம். இந்தாங்க சார், முதல்ல இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க. டாக்டர், இந்த டெஸ்ட் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்க எடுத்திருக்கோம். இருக்கலாம் சார், ஆனா இந்த டெஸ்ட் எல்லாம் மறுபடியும் என் லேப்ல நீங்க எடுக்கணும். இன்னைக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டா ரொம்ப நல்லது. அப்பதானே நாளைக்கு உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும். நர்ஸ், முதல்ல இவங்க பிளட் பிரஷரை செக்அப் பண்ணுங்க. அப்புறம் இவங்களை செக்அப்காக ஓகே கூட்டிட்டு போங்க. டாக்டர், வாங்க மேடம். ம். தேங்க்ஸ் டாக்டர். யூ ஆர் வெல்கம். தேங்க் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, இந்த டாக்டரும் அதே தானே சொல்றாங்க. டாக்டர் கொட்டாரியும் அதே தான் சொன்னாங்க. ஆமா கார்த்திக். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. ஆக்சுவலா டாக்டர் கொட்டாரியும் இதே தானே சொன்னாங்க. இப்ப இவங்கள பார்த்தா இவங்க அவங்களுக்கு மேல இருக்காங்க. எல்லா டெஸ்டையும் மறுபடியும் எடுக்கணுங்கிறாங்க. ஆனா கார்த்திக், இவங்க ரொம்ப நல்ல டாக்டர்னு கேள்விப்பட்டேன். என்னம்மா நல்ல டாக்டர்? இவங்களும் அதே விஷயங்களை தான் சொல்றாங்க. அதுவும் இல்லாம மிஸ்கேரேஜை பத்தி பேசி அர்ச்சனாவை பயமுறுத்துறாங்க. சரி கார்த்திக், உனக்கு இந்த டாக்டர் பிடிக்கலன்னா நம்ம வேற ஏதாவது டாக்டர் பார்க்கலாம். அம்மா, அர்ச்சனாவை எதுக்காக மறுபடியும் புது டாக்டர் கிட்ட கொண்டு போகணும்னு சொல்றீங்க? நீங்க இப்படி பயப்படுறத பார்த்தா பாவம் அவ்வளவு டென்ஷன் ஆயிடுறா. அதுவும் இல்லாம அர்ச்சனா நம்புறது டாக்டர் கொட்டாரியா தான். அவங்க சொன்னதுலயும் தப்பு எதுவும் இல்லம்மா. அவங்க சொன்னதெல்லாம் நீங்களும் கேட்டீங்கல்ல. அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு எங்களை டாக்டர் கொட்டாரி கிட்ட போக விடுங்க. அது அம்மா, அர்ச்சனாவோட கண்டிஷன் அவங்களுக்கு நல்லா தெரியும். அர்ச்சனாவுக்கு அந்த டாக்டர் தான் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு சோனோகிராஃபி அப்பாயின்மெண்ட் இருக்கு. நான் அர்ச்சனாவை அங்க கூட்டிட்டு போறேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். இங்க பாருங்கம்மா, வெண்ணெய் இருக்கு. இல்ல இது கொஞ்சமா இருக்கு. நமக்கு நிறைய வேணுமே. நாளைக்கு பூஜைக்கும் வெண்ணெய் தேவைப்படும். இதான் இவ்வளவு தயிர் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போங்க. இதுல இருந்து வெண்ணெய் எடுங்க. உம், என்னாச்சு மாணிக்கம், உங்களால செய்ய முடியும்ல? உம். கிரிஜா, நீங்க கொஞ்சம் வாமா. உனக்கு வெண்ணெய் தயார் பண்ண தெரியுமா? அந்த வேலையை செய்யறியா? ஆ, மாணிக்கம், இந்த வேலையை அவ செய்யட்டும். நீங்க வேற வேலை இருந்தா போய் பாருங்க. சரிங்கம்மா. போமா போ. வாமா, வந்து உட்காரு. இந்தாமா.
இதை நீங்களே செஞ்சிருங்க. நேரம் ஆகுது. நான் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செய்யறேன். கொஞ்சம் சீக்கிரமா வேலையை பாருமா.